Hello, welcome to Lalita's Lovely Kitchen. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி something different, very interesting, and it is also very helpful for the people those who are going for work or maybe those who are at home. இது வேறு ஒன்றும் இல்லை, இட்லி தான். இட்லியா அப்படின்னு கேட்குற மாதிரி இல்லை, இது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டு. இது வந்து எப்படி பண்ண போகிறோன்னா தட்டை இட்லி. இங்கே வந்து கர்நாடகாவில் வந்து அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு நல்ல ஒரு காரசாரமாக சட்னி கொடுத்துட்டா எல்லோரும் வாய் முடியும் சாப்பிட்டுடுவான். அதனால் இது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த கிளாஸு நான் எடுத்துட்டது, நீங்கள் எந்த கிளாஸ் வேணால் எடுத்துக்கலாம். இந்த கிளாஸுக்கு வந்து 2 இட்லி அரிசி, சேலம் புழுங்கரிசி இட்லிக்கு நினைப்போம் இல்லையா, அந்த அரிசி 2, புழுங்கரிசி 2, அதுக்கு 1 கிளாஸு உளுத்தம்பருப்பு. நம்ம நார்மல் இட்லிக்கு 1:4 போடுவோம், இது அப்படி இல்லை, 2 புழுங்கரிசி 1 உளுந்து. அதுக்கப்புறமா இந்த கிளாஸுக்கு ஒரு 3/4 கிளாஸு அவல் எடுத்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு மீடியம் அவல், நாட் வெரி திக், நாட் வெரி லேஸாக. நான் வந்து பேப்பர் அவலில் உங்களுக்கு நிறைய ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அது இல்லை. இது மீடியம் சைஸ், மீடியம் அவல், ரொம்ப திக்கு வேண்டாம், ரொம்ப லைட்டும் வேண்டாம். அந்த அவலுக்கு ஒரு 3/4 கப்பு. இப்போ வந்து இது நினைக்கிறதுலையும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா, புழுங்கரிசி எப்போதுமே நம்ம இட்லிக்கு அப்படி தான் பண்ணுவோம், அரிசியை கொஞ்சம் ஜாஸ்தி நேரம், உளுந்து கொஞ்சம் கம்மி நேரம் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம், புழுங்கரிசியை கொஞ்சம் 4 to 5 hours ஊற வச்சுக்கோங்க. உளுந்தை வந்து ஒரு 2 hours ஊற வச்சா போகிறோம். அதுக்கப்புறமா நல்லா தண்ணி முழுகிற மாதிரி, நான் வந்து முழு உளுந்து எடுத்துப்பேன், நீங்கள் முழுசோ இல்லை ஹாஃப் உளுந்தோ எது வேணால் எடுத்துக்கோங்க. அப்புறமா இது ரெண்டையும் முதல்ல நனைச்சி வச்சுட்டு நம்ம அரிசியை அரைக்கப்படுவோம் இல்லையா, அந்த சமயத்துக்கு நீங்கள் இந்த அவலை வந்து கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி அப்படி வச்சா போகிறோம், அந்த அளவுக்கு ஊறினா போகிறோம். அண்ட் அரைக்கும் போது இட்லிக்கு அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு அரிசி உளுந்து வந்து எப்போதும் அரைக்கிற மாதிரி நல்லா கொடைய அரைச்சிக்கோங்க. அவல் வந்து என்ன பண்ணோன்னா மிக்சியில் ஒரு திருப்பு, அதாவது கொஞ்சம் கோர்ஸாக தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கிறது வேண்டாம், கோர்ஸாக அரைச்சிட்டு அப்புறம் நம்ம யூஸ்வலாக அரைக்கிற மாதிரி உளுந்து அரிசி 2ஐயும் நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, சில பேர் வந்து உப்பு வந்து லேட்டராக போடுவா, நான் எப்போதும் உடனே போட்டு வச்சுருவேன், நான் கொஞ்சம் மறந்துடுவேன், அதனால் வாக்கும்போது கரெக்டாக இருக்கும். இது வரைக்கும் எனக்கு அதனால எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கரைச்சி வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து இதை என்ன பண்ணோன்னா கொஞ்சம் இட்லிக்கு ஃபர்மெண்ட் ஆகிற மாதிரி வைக்கணும். ஐ ஆல்வேஸ் டெல் யூ, டிபெண்டிங் ஆன் த சீசன், சில வாட்டி சீக்கிரமாக ஃபர்மெண்ட் ஆகிடும், சில வாட்டி லேட் ஆகும். நான் அதனால் ஐ ஒன்ட் டெல் யூ டைம், அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த எந்த பிளேஸில் வி ஆர் தேர், அது வேறு இருக்குது. ஸோ இது வந்து நல்லா இப்படி ஃபர்மெண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தேன்னா இந்த நம்ம இட்லி கரைச்சி இட்லி மாவு இருக்குமே, அதே மாதிரி தான், தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இன் தட். ஆனால் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நம்ம தட்டை இட்லி அப்படிங்கிறத இந்த மாதிரி ஸ்டாண்டு விற்கிறது, அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி தட்டில் வந்து மாவு விட்டு வைக்க போகிறோம். இதில் அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னேன்னா, இது வந்து ஒரு இட்லி சாப்பிட்ற இடத்துல இது வந்து 3 இட்லி சாப்பிட்டதுக்கு ஈக்குவல் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அந்த விஷயத்துலேயும் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த மாதிரி தட்டில் ஜஸ்ட்டு செட் பண்ணணும். அண்டு நோ நீட் ஆஃப் புட்டிங், ரொம்ப ஜாஸ்தி போடாதுங்க, ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா புஃபியாக வரும். அந்த சமயத்தில் இது வந்து ரொம்ப ஜாஸ்தி விடக்கூடாது. இந்த அளவுக்கு வச்சு நம்ம முதல்ல செட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா தட்டையும் வச்சுட்டு இந்த ஒன்று தான் நீங்கள் வந்து யூ வில் பி ஏபிள் டு செட் இட். அவ்வளோதான். இதை வச்சுட்டு நம்ம எப்போதும் குக்கரில் ப்ரீத்தில் வைப்போம் இல்லையா, இது ப்ரீத்துக்கு பதிலாக இந்த தட்டு, அவ்வளோதான். இந்த தட்டை இட்லிக்கு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிடலாம். அண்டு டைம் ஆல்சோ நம்ம எவ்வளோ 5 to 7 minutes வைப்போம் இல்லையா இட்லி, அதே மாதிரி இட்லிக்கும் இதுக்கும் ஒரு 7 minutes, நாட் பியாண்ட் தட், நீங்கள் வச்சிடலாம். இப்போ இதுக்கு நான் சொன்னேன் காரசாரமாக ஒரு சட்னி பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லை. இப்போ வந்து அதுக்கு என்ன மாதிரி சட்னி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காயை இந்த மாதிரி கீத்தி வச்சுட்டுருக்கேன், அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு பொரிக்கடலை அதுக்கு ஆட் பண்ணுறேன். அப்புறம் காரசாரம் அப்படின்றனால ஒரு 6 பச்சை மிளகா எடுத்துட்டுருக்கேன். இது நல்ல காரம், இந்த மிளகா ஊசி மிளகா. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுருக்கேன். உப்பு நான் எப்போதும் ஜாஸ்தி போட மாட்டேன், ஏன்னா கம்மியாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணலாம், ஜாஸ்தி இருந்தால் எடுக்க முடியாது இல்லையா, அதனால. அப்புறமா இதுக்கு தேவையான புளி, இதை கொஞ்சம் லைட்டாக நனைச்சி வச்சுட்டுருக்கேன், ஈஸியாக அரையும்னு சொல்லிவிட்டு. ஸோ தேவையான அளவு புளியும் போட்டுண்டாச்சு. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு இதுக்கு வந்து
கொஞ்சம் புதினா, அப்புறம் கொத்தமல்லி இதையும் போடணும். நான் வந்து இப்போயே போட்டு அரைக்க மாட்டேன். அரைச்சிட்டு எடுக்கிறதுக்கு ஒரு திருப்பறதுக்கு முன்னாடி தான் இது போடுவேன். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு தரம் இந்த சட்னியை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். பை த டைம் நம்ம இட்லியும் ரெடி ஆகிடும். ஃபாஸ்ட்டாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ இல்லை யாராவது வராளோ டக்குன்னு பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம இதை சட்னி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க, சூப்பராக அரைச்சின்னு வந்தாச்சு சட்னி. இப்போ நான் 7 minutes ஆகிடுத்து இதை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாண்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வச்சுட்டுருக்கேன். இது வேறு ஒன்றும் இல்லை, இந்த சட்னிக்கு நம்ம தாளிச்சுக்கிட்டணும். அதுக்கப்புறமா 2 பேடிகர் சில்லி அதில் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பேடிகர் சில்லி இல்லைன்னா நோ ப்ராப்ளம், யூ கேன் யூஸ் நார்மல் சில்லி ஆல்சோ. துளியூண்டு பெருங்காயம் போடுறேன். ஏன்னா நம்ம இதுக்கு வந்து வெங்காயமோ இல்லை பூண்டோ எதுவுமே சேர்க்கல. இந்த ரெட் சில்லியும் செவந்தாச்சு, கடுகும் வெடிச்சாச்சு. ஸோ நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை இதில் போடலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பசையாகவே எண்ணெய் வச்சுட்டா தான் இந்த பதார்த்தம் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து சட்னி மேலே கொட்ட வேண்டியதுதான். பாருங்க, குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 minutes விட்டுட்டு தான் நான் இது ஓப்பன் பண்ணேன். ஸோ வந்து இப்போ இந்த ஸ்டாண்ட்லேருந்து இப்போ ஒவ்வொன்றா எடுக்கணும். ஸோ மேக் ஷுர் இட் இஸ் லிட்டில் கூல், இல்லைன்னா கையில் சுட்டுக்கக்கூடாது இல்லையா. அதனால பாருங்க எவ்வளோ ஜோராக பஃபியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் அட்வான்டேஜ் இல்லையா. என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம 3 இட்லி சாப்பிட்ற இடத்துல இது 1 சாப்பிட்டா போகிறோம். ஸோ நம்மளோட வேலை கொஞ்சம் கம்மியாகிறதையும் நம்ம அப்பப்போ யோசிச்சுக்கணும் இல்லையா. ஸோ இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, இது அப்படியே இதில் தட்டணும். ஆறிடுத்துனாக்கா ஜோராக அப்படியே விழுந்துடும். அதெல்லாம் இந்த மாதிரி இது வந்து தொட்டு பார்க்குறதுக்கே அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த இட்லி. கொஞ்சம் மேக் ஷுர் கொஞ்சம் ஆறின அப்புறமா யூ கேன் ஸ்டார்ட் ரிமூவிங் இட் ஃப்ரம் த பிளேட். பாருங்க, இட்லி ரெடி ஆகிடுது, சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து இந்த இட்லிக்கு மேலே கொஞ்சம் நெய்யும் போட்டுட்டு சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி இட்லியை பண்ணிவிட்டு, நீங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால மேபி 3 இட்லி சாப்பிட்ருவா, 4 இட்லி, மேபி இது மாதிரி ஒரு 2. இட் வில் பி வெரி வெரி ஃபில்லிங் அண்ட் வெரி டேஸ்டி. பிலீவ் மீ, லுக் அட் திஸ், எந்த மாதிரியாக இருக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக வரும். அண்ட் மெஷர்மெண்ட் மேபி லிட்டில் பிட் டிஃபிகல்ட் ஃபார் யூ இன் த சென்ஸ் டு கெட் தட். டோன்ட் வரி, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஏன்னா நம்ம நார்மலாக 1:4 போடுவோம், இது வந்து 1:2 தான் போடணும். ஆனால் அவல் சேர்க்கணும். ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி. ஐ தாட் ஐ வில் ஷேர் இட் வித் யூ. ஐ ஹோப் யூ லைக்ட் இட். Please try it and enjoy it. Meet you in the next lovely video. Bye-bye.